ஹலோ கைஸ், நம்ம சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவோ பார்க்க போகிறோங்க. என்னென்ன சுரேஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா, முக்கியமாக இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா நாம் நினச்சிட்டு இருந்தோம் இந்த ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம், அந்த உண்மை வெளியே வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னாக்கா நாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மகேஷ் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பக்கமே வந்து ரொம்ப இரிட்டேட்டாக தான் வந்து இருக்குன்னு கூட வந்து தெரியலாம். அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாது பண்ணுறாரான்னு வந்து தெரியல. ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து பார்த்தோன்னாக்கா என்ன இருக்குது, அவர் தான் கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கிற மாதிரியும் அவர் எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு வந்து கொடுத்து அந்த இடத்துல வந்து அவளை கேர் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் நம்ம அன்பு ஏமாந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இது வரைக்கும் தெளிவாக அவருக்கு வந்து தெரியல. தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாருன்னு வந்து தெரியலங்க. அந்த இடத்துல ரொம்பவே வந்து மாமியாருன்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க அந்த லலிதா மேடம். ஆனாலும் அவங்களுக்குமே வந்து இதில் ஒரு ஏமாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் நம்ம மகேஷ் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்ம ஆனந்தி என்ன பண்ண போகிறோன்னு வந்து தெரியலங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு வந்து ரொம்பவே உண்மையாக லவ் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி மேலே நம்பிக்கை வச்சுட்டு நிறைய விஷயத்த வந்து பண்ணார். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னாக்கா அமுச்சு விட்டார். ஆனால் நம்ம ஆனந்தி என்ன பண்ணாங்கனாக்கா ஏதோ தெரியாமல் எக்குத்தப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க சிக்கிக்கிட்டதுனால அதுக்கு யார் காரணம் என்ன காரணம்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படா வந்து இந்த மகேஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஆனந்தி. இருந்தாலும் இந்த டைமில் வந்து பார்த்தோன்னாக்கா பக்காவாக வந்து நம்ம ஆனந்திக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிய வரப்போகுது. எப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த டைமில் நம்ம உண்மையை சொன்னால் ஒரு பக்கம் இந்த மித்ரா வந்து நம்ம மகேஷ் நம்மளுக்கு கிடைக்காத போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தின்னிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷ் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஆனந்திகளை வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆனந்தியாலும் வந்து வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ண போகிறாங்க, இப்போ கல்யாணம் பண்ணிக்கவே போகிறாங்க. அதனால் நாம் என்ன பண்ணலான்னாக்கா இந்த இடத்துல உண்மையெல்லாம் வந்து போட்டு உடச்சிடலான்னு சொல்லிட்டு வார்டன் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா எல்லா உண்மையும் வந்து சொல்லிட போகிறாங்க. ஏன்னா இது ஒரு சான்ஸாகவும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு வழியும் வந்து தெரியல. இந்த டைமில் நம்ம சொன்னாக்கா நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் வராதுன்னு சொல்லி நம்ம வார்டனுமே வந்து இந்த டைமில் எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒவ்வொரு பூகம்பமாக வந்து பார்த்தோன்னாக்கா வெடிய போது. முக்கியமாக நம்ம ஆனந்தியோட வாழ்க்கையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து கட்ட போகிறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆனந்தி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு எக்குத்தப்போ ஒரு முடிவை எடுக்க தான் போகிறாங்க. ஏன்னா நம்ம அன்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து உண்மையாக இருந்தான். அவனை வந்து நம்ம ஏமாற்றிட்டோம். அது மட்டும் இல்லாமல் என்னால் எப்படி உயிரோடு இருக்க முடியும், இப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது காரணம் எதுக்குன்னா அந்த விஷயத்துக்கு யார் காரணம் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அவனை வந்து நான் சும்மா விடக்கூடாது, அவன் எதுக்கு என் வாழ்க்கையை அழிச்சான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஆனந்தி இருக்காங்க. எப்படியாவது என்ன காரணம், ஏன் வந்து இந்த ஆனந்தி நம்மளை வந்து விலகி போகிறான், எதனால் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பாடம் வந்து பட்டிருக்காங்க. இந்த டைமில் உண்மை வந்து இந்த லலிதா மேடம் கண்டுபிடிச்சது சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோக்கு லைக் போட்டு இந்த மகேஷ் தான் காரணம் தெரிஞ்சு ஆனந்த் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.